சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையான். இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்தது. அதாவது ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அதன் மூலமாகவும் தன்னை நிரூபிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டாராலலாம் இந்த மாதிரி படத்தில் நடிக்க முடியாது, அவரால் ஒன்லி கமர்ஷியல் படத்தில் மட்டும்தான் நடிக்க முடியும் என அவர் மேலே விமர்சனங்கள் இருந்தது. அதை உடைத்தெறியும் விதமாக தான் வேட்டையன் படத்தில் நடிச்சிருந்தார். வேட்டையன் படத்தில் அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் இல்லை, கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நீட் கோச்சிங் என்ற பேரில் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க மற்றும் போலி என்கவுண்டர்கள் அதால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சோசியல் மெசேஜை வேட்டையன் படம் சொல்லியிருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு வரும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் முக்கியமான வேடங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இறுதி கட்டத்தை எட்டிருக்கு நம்ம கூலி படம். இந்த இறுதி கட்டத்தில் அமீர்கான் அவர்கள் இந்த ஷூட்டிங்கில் கலந்துருக்காராம். மேலும் ரஜினியும் அமீர்கானும் இருக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்களாம். மேலும் அமீர்கான் இந்த படத்தில் கேமியோவாக தான் நடிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகலாம் என்று சொல்லப்பட்டு வருது. இப்போ சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வரப்போகுது 12ஆம் தேதி. இதை கோலாகலமாக கொண்டாட அவரோட ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா கூலி படத்திலிருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வரும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தலைவர் 172 படம், இந்த படம் பார்த்தீங்கன்னா யார் எடுக்க போகிறாங்க? நெல்சனா இருக்குமா, இல்லை மணிரத்னமா, இல்லை மாரி செல்வராஜா? இந்த அறிவிப்புக்காக தான் மக்களே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மணிரத்னம் 33 வருடங்கள் கழித்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாயின் பண்ண போறாரு என நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் இப்போ தக் லைஃப் படத்தை இயக்கியிருக்காரு. இதை நம்ம கமல்ஹாசன் மற்றும் சிம்புவை வச்சு எடுத்து முடிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு மாசான தளபதி மாதிரி ஒரு படத்தை எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம் நம்ம மணிரத்னம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் 172 படமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த காம்போக்காக தான் பல வருஷமாக ரசிகர்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இதனால கண்டிப்பாக இந்த காம்போ வேணும் என ரசிகர்களும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு, அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே அன்னைக்கு எந்தெந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது மற்றும் கூலி படம், மணிரத்னம் படம், யாரோட படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.